ராமலிங்க பாண்டியன் இருக்கிறானா மச்சான்? வாய் பைய எடுத்தாந்து கிளம்பர் மச்சான். மிச்சம் மீதி போய் வேறு பிரியாணிக்கு அதை போட்டு மூட்டை கட்டி எங்கயோ முன்சிபாலிட்டியில வேலை செய்யறோம் போலக்குது மண்ணா. நாங்கள் யார் என்று தெரிகிறதா? நீங்க இருக்கிறதுக்கு தெரியாது. வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துக்கிறியாங்களா? ஊர் சோறுங்க எல்லாம். வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துக்கிறியா இல்லையா? குப்பை பொறுக்குறாங்களா வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல நாடகம் இல்லைன்னா நானும் எங்க ஐயாவுக்கு என்ன வேலை? அவர்கள் எங்களுக்கு விரோதம் பண்ற வரைக்கும் தான் நமக்கு தலை புரியணும். அப்புறம் தாலி ஆக்கலாம். சூடு இல்லை ஈரமான இல்லை சாவடி தானே ஒப்பக்கார பகுதி மேல கொடுக்க முடியாம என்னுடைய பாதாள சிறையில் அடிப்படை செத்து போனா அவனுக்கு சொந்த மகன் அதெல்லாம் இருந்தா நாங்க என் கூத்தாடு வரப்போறோம் சொல்லு. இப்பேற்பட்ட இடத்தில் என் தங்கையை நான் கொடுக்க விட மாட்டேன். அந்த பெண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேன். அவளை இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன். இந்த திருமணம் நடக்கவில்லை என்றால் இந்த நாட்டை தவிடு மொழியாக்கி விடுவோம். தவிடு பிடிக்கிறாலும் நான் நோய் சொல்றேன். திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தாய் தந்தை பேச்சு கேட்காத பிள்ளைக்கு உயிரோடு கருத்தை சத்தியம் கொடுத்து செய்து கொடுத்து சத்தியம் மறந்து விட்டேன். தங்கைக்கு உண்டான கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உரைத்தோம். உனக்கு தனது பெண்ணை பார்த்து விட்டு வருகிறது சொல்றியே. இந்த பாருங்க, கண்ணீருக்கு காலை மழை ஏறலாமா? அதனால இவன் விருப்பப்படி திருமணம் நடக்கிறதா மகளை அழைத்து அவனுடைய விருப்பத்தை கேட்கிறாரு. என்னடி அம்மா பாசமா? ஐயா ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தை வந்து சேர்ந்த பாசமா விடுவாரு. உங்களாலதான் பிள்ளை கட்டு போகுது. மன்னவா என்னடாப்பா உங்களுக்கு மகள் இருக்கிறாளா? மச்சான் நீ சொல்லவே இல்லையா எனக்கு? கல்லை இறக்கப்படுது உன் தாய் சொன்னதை போன்று காலை மழை இறக்கூடாது. கல்யாணத்துக்காக தங்கை காத்துக் கொண்டிருக்கிறார். அவசரப்பட்டுட்டேன் நல்ல தம்பி, அவசரப்பட்டுட்டேன். சரி, உன்னுடைய தங்கை அழைக்கிறேன். அவன் விருப்பப்பட்டா உன் கல்யாணம்
அண்ணனுக்காக மணப்பெண்ண அண்ணன் தேர்ந்தெடுத்தாரா? ராஜா, சந்தோஷமான விஷயத்த சொல்றீங்க. என்னம்மா நீ முக சோறுபடி சொல்றீங்களேப்பா. கம்மிருமா என்னப்பா? கல்லு நீ இருக்கும் பொழுது காலை மனை ஏறக்கூடாதும்மா. உனக்குத்தான் திருமணம் முதலாக. அப்படியா? ஆமா, எனக்கு தான் திருமணம் நடக்கணுமா? ஆமா. இங்க பாருங்கம்மா. என்னம்மா? அப்பா அண்ணன் நகரபுரம் செல்லும் பொழுது அழகான பெண்ணை பார்த்திருக்கிறாரு. மனசை பறிகொடுத்துட்டாரு. வாழ்ந்தால் அந்த பெண்ணோடு தான் வாழ வேண்டும் என்று அண்ணன் ஆசைப்பட்டுட்டாரு. அவ்வளவுதானே? அப்பா முதல்ல அண்ணனுக்கு திருமணம் நடந்தால் என்ன, எனக்கு திருமணம் நடந்தால் என்ன? அண்ணனுடைய ஆசைப்படி அண்ணனுக்கே முதல்ல திருமணம் நடக்கட்டும். மகளிர் நல்லத்தங்க. என்னப்பா? உனக்கு இருக்கின்ற அறிவு எனக்கு அதிகமா கிடையாதும்மா. பெத்தவதால் பிள்ளையை விட்டு கொடுக்காம பேசுற, கூட பிறந்தவள் நீயோ அண்ணனை விட்டு கொடுக்காம பேசுறேன். ரெண்டு மெண்டலுக்கு ஆடி கிடக்குதுக்கோ. இருக்கு சந்தேகம். இவங்க இருவரு யாரு? நமக்கு அடங்கிய சித்தரசர் வேலைக்கார பையன் தாலி கட்டினா இவருக்கு ஒரு மாமா, நான் கம்பெனிக்கு மாமா. சரிமா, உனக்கு சம்மதமா? முடி சம்மதம். சரிப்பா. மகளே, தங்கள் சம்மதம் தெரிவித்து விட்டார். எனக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம். எங்க அந்த மணப்பெண்? இதோ அழைத்து வருகின்ற அலங்காரி. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்களா? ஆமாப்பா. உனக்கு சம்பந்தி அவர்தான். அதனால கை குத்துங்க ரெண்டு பேரும். யாரு கை? யாரு கை? கல்யாணம் பண்ணாயா வாயா? அவசரப்படாதீங்கப்பா. தாலி அத்தை பாடுங்க நாங்க. வாங்க.